வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கே போட்டிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் வேர்டு ஒரு கமாவோட ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க. அப்படி இருக்க அப்படின்னா எப்படி இருக்க, இந்த ப்ராம்ப்ட் நம்மளுக்கு தன்னால் வரணும். அப்படி இருக்க அப்படின்னா எதை குறித்து முன்னாலே இதை பேசிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு கண்டினியூஷன் தான் இது வருது. இப்போ அதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அதில் 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறேன். அதனால் நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது இரக்கம் அவருக்கு கீழ்ப்படியாமைனாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அழைத்துப்படும். இது ஒரு பயங்கரமான விஸ்டம், தேவனுடைய விஸ்டத்தை பத்தி பொறுத்து. ஒரு குரூப்பை ரட்சிக்க இல்லாம எல்லா மனுஷனுக்கும் சால்வேஷன் போகணுன்றதுக்காக எல்லாரையும் தேவன் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைச்சு போட்டார். ஆதாம் தப்பு செய்தார். ஆதாம் பிழை செய்த பிறகு அந்த பிழையிலிருந்து ஆதாமுக்கு தண்டனை. சார் ஆடாமுடைய தொடர்ச்சி சார்ந்ததி அத்தனை பேருக்கும் அந்த தண்டனை பாஸ் பண்ணப்பட்டது. ஏனென்றால் பின்னால ஒரு ஆதாம் குறித்திருந்தார், அது இயேசு கிறிஸ்து. அந்த அவர் வரும்போது இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாருன்னு சொல்லிட்டு அதுக்காக முதல் ஆதாம் பாவம் செய்திருந்த போது 2வது ஆதாம் பாவம் மாற்றம் ஒரு ஜீவ பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தபடியால ஆகவே இப்படி அவர் செட் பண்றாரு. இது ஒரு பயங்கரமான காட்ஸ் பிளான். எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டார். அதான் போட்டிருக்கு. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு. ஐஸ்வர்யம் ரிச்சஸ், ஞானம். இங்க ஐஸ்வர்யம் குறிக்கும்போது காசை பணம் கொடுத்து பேசப்படவில்லை. அவருடைய பிளான் டு அட்டைன் சால்வேஷன் ஃபார் எவ்ரிபடி, அதுதான் ஐஸ்வர்யம் கூடப்பட்டிருக்குது. ஞானம், அறிவு என்பதின் ஆழம் இவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவர் வழிகள் ஆராயப்படாதவைகள். இது தேவனை குறித்து பேசப்படுகிறது. அவருடைய கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? இது நம்மள கேட்குறாங்க. நாம போய் இன்னைக்கு நிறைய பேர் ஜபத்தில் கூட கர்த்தருக்கு ஆலோசனை சொல்றாங்க. இப்படி பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இதெல்லாம் இல்லாம கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு எல்லாமே அறிந்தவர். அவருடைய ஆலோசனைக்காரராக இருந்தவர் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு கொடுத்தவர் யார்? எதுவுமே முடியாது. அவராலே எல்லாமே, அதாவது அந்த வசனம் போட்டிருக்கு, சகலமும் அவராலே அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் இருக்கிறது. நாம் வாழ்கிறதும் அவருக்காக தான் வாழ்கிறோம். ஸோ அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இதுதான் போட்டுட்டு இதோட கண்டினியூஷன் தான் இப்படி இருக்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை நம்மளுக்கு கர்த்தருடைய சிந்தையை அளவிட முடியாது. நம்ம அவர் ரொம்ப ஆழமா சிந்திக்கிறவர். அவருடைய யோசனைகள் எல்லாமே பெரியது. அதனாலதான் நம்ம குட்டி இந்த உலகத்துல இருந்துட்டு சயின்ஸ் பேசுறோம். வாட் ஆர் த சயின்ஸ் பிஹைண்ட் இட் அப்படின்னு கேட்பாங்க. நோ, வாட் இஸ் காட் சயின்ஸ் பிஹைண்ட் இட் அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு ஆன்சரே வராது யாருக்கிட்ட. ஸோ இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, அவர் கேட்கறது என்னது? சிம்பிள். அவருடைய ஸ்டாண்டர்ட் படி இது சிம்பிள். சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, தேவனுடைய இரக்கத்தை வைத்து சொல்றாரு, முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் வர்ஷிப். இந்த வர்ஷிப் இல்லாம நீங்க பாட்டுக்கும் கையை கட்டி பாடுறது அதெல்லாம் இருக்கட்டும், இருக்கும். yield yourself to God, எல்லாமே இருக்கும். ஆனா புத்தியுள்ள ஆராதனை மஸ்ட் ஒபே காட்.
எப்படின்னா இந்த சரீரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கோம், ரோமர் 7 அதிகாரத்துல மாம்சம் சரீரமும் ஆவியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து வராது. ஆவி ஒண்ணு சொல்லும், சரீரம் ஒண்ணு செய்யும். ஸோ இது நான் கோஆபரேஷன் வில் பி ஆல்வேஸ் தேர். ஆவியானவர் ஒன்று சொல்றாருன்னா சரீரம் கீழ்ப்படியாது. ரிபலிங், ஆல்வேஸ் ரிபலிங். அதனால தான் இங்க போட்டிருக்கு, உங்கள் சரீரங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்துங்க. அப்படின்னா ஜீவ பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸ். ஏன் லிவிங் சாக்ரிஃபைஸ்னா, அந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போதுனா, லார்ட் நாட் ஃபார் மீ, எவ்ரி திங் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஆஃபர் மை செல்ஃப் அஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ்னா, எனக்கு சொந்த இச்சை செய்ய விரும்பல, நான் உம்முடைய சித்தத்தை ஒன்றி செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற சொல்றதுக்கு தான் இது லிவிங் சாக்ரிஃபைஸ்ன்றது. வேண்டிக் கொள்ளுங்க. இதுவே நீங்க செய்யல புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆராதனை செய்யும் போது தான் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. இதுதான் கர்த்தருக்கு உகந்ததாகவும் ஏற்றதாகவும் இருக்கிறது. நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பண்றதுக்காக இல்லை. அதான் இப்ப 2வது வசனத்துல போட்டிருக்கு, நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த நம்ம உலகத்தோட ஒன்னா சேர்ந்துக்கிறது. அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும், தேவனுடைய நன்மையும், தேவனுடைய காரியங்களில் எது நன்மை இருக்கிறது, பிரியமும் பரிபூர்ண சித்தம். 3 காரியத்தை பார்க்கணும். தேவனுடைய நன்மை, பிரியம், தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறிவதனால், ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால பகுத்தறிவதனால், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, மனம் இது செய்ய 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 யுவர் மைண்ட் will get renewed. அது வரைக்கும் நமக்கு தெரியாது, நம்ம ஒரே ஸ்டீரியோ டைப்டா நம்ம யோசனை பண்ணுவோம். ஸோ மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாங்க. இப்ப we change, we keep on changing. இப்ப அதனால்தான் நம்ம ஒரு வசனம் வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பதுன்னு போட்டிருக்கோம். வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கிறதுனாலே இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனம் புதிதாகி கொண்டே இருக்கிறது. இதுக்கு பெஸ்ட் உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோசுவா 1ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்களேன். இங்க யோசுவாக்கு மோசே போன பிறகு யோசுவாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. இடத்துல 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல போட்டிருக்கோம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய. அது நியாயப்பிரமாண காலத்துல செய்ய மாத்திரம் கவனமாய் இரு, மிகவும் பலம் கொண்டு திடமனதராய் இரு, அதை செய்ய கவனமாயிரு. நீ போக இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாதே. இப்ப புதிய உடன்படிக்கையிலையும் அதே தான், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்ப அப்படின்னா இது படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிற எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இதே தான் இங்கேயும் வருது. இன்னைக்கு நமக்கு எப்படி அதை பார்க்கணும்னு சொன்னா, நன்மையும் தேவனுடைய நன்மையும், தேவனுக்கு பிரியமும், தேவனுக்கு பரிபூர்ணமான இந்த காரியங்கள்ல மட்டும் நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டே வரணும். எது ஆமை பிகம் தேவனுக்கு நன்மையா யோசிக்கிறேனா, தேவனுடைய நன்மையை யோசனை பண்றேனா, தேவனுக்கு பிரியமான காரியங்களை யோசனை பண்றேனா, தேவன் பரிபூர்ணமான காரியங்களை யோசனை பண்ணுகிறேனா, இது யோசனை பண்ண அதை மெடிடேட் பண்ண மெடிடேஷன் சொன்னா யோசனை பண்றது, உட்கார்ந்து அதே சாப்பிட்டுட்டு இப்படியும் அப்படியும் எடுத்து யோசிச்சு திங்க் பண்ணி இது பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அப்ப மனம் புதிதாகிறதுனாலே அப்ப என்ன மறுரூபமாகுங்க. இப்ப மறுரூபமாகனா வேற, இப்ப இருக்கிற ஜான் சாமுவேல் இல்ல, வேற ஒரு ஜான் சாமுவேல். ஜான் சாமுவேல் தான், ஆள்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், உள்ள அவர் தாட்ஸ் வில் பிகம் வேற மாதிரி ஆயிடும், எண்ணங்கள் வேற மாதிரி ஆகும், சிறப்பாக செயல்பட வரும், தேவனுக்கு பிரியமாக செயல்படவும், தேவனுக்கு சித்தமும் நன்மையும் பரிபூர்ணமாக செயல்படவும் ஆரம்பிப்போம். இந்த வசனங்களை கூறி இன்றைக்கு முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபித்து முடிக்கலாம். தகப்பனே, ஸ்தோத்திரம்.
இந்த வசனங்களை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் தேவனாய் கர்த்தாவே, இந்த மக்கள் நீர் இதை வசனத்தை கேட்டு தங்கள் வழிகளை எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளவும், என் தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவும் கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்தவும் சித்தம் கொள்வீராக. ஆசீர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியால இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். அவங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.